இன்றைக்கு காக்ரோச் ஜனதா கட்சியா இருக்கட்டும் அல்லது இடதுசாரி மாணவர்கள் இளைஞர் அமைப்பா இருக்கட்டும் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அறவழி போராட்டமாகும், நியாயமான போராட்டமாகும். அந்த போராட்டத்தை ஒடுக்கின்ற வகையில் இந்திய அரசு செயல்படுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கு பொறுப்பேற்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டிய என்ற கோரிக்கையை மையமாக வைத்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய நுழைவுத் தேர்வு நடத்துகின்ற நாடு சீனா. சீனாவில தேசிய கல்லூரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தேர்வை சீனா நடத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் நடத்தக்கூடிய தேர்வுல 1,30,00,000 மாணவர்கள் எழுதுகிறார்கள். நீண்ட காலமாக தேர்வு நடைபெறுகிறது சீனாவிலே. எந்த விதமான முறைகேடும் அந்த நுழைவுத் தேர்விலே சீனாவில் நடைபெறுவதில்லை. கியூபாவில் நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது, அங்கே எந்த விதமான முறைகேடும் நடைபெறுவதில்லை. அப்படியே அமெரிக்கா இடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உலகம் முழுவதும் 5 கோடி மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வு நடத்துகிறது, வெவ்வேறு நுழைவுத் தேர்வு நடத்துகிறது. அந்த நுழைவுத் தேர்விலும் எந்த விதமான முறைகேடும் இல்லை. ஆனால் இந்தியாவிலே பிஜேபி அரசு தர்மேந்திர பிரதானுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அந்த கல்வித்துறை நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளிலும் முறைகேடு நடக்கிறது. ஏறத்தாழ 68 நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடு நடத்தினர் சொன்னால் அதுக்கு இந்திய அரசுடைய கல்வித்துறையும் தர்மேந்திர பிரதானும் பொறுப்பேற்க வேண்டும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் தேர்வு என்பதே பிராபிட் மேக்கிங் மாறிவிட்டது. தேர்வு என்பதே லாபத்திற்காக மாற்றப்பட்டு விட்டது. அதன் காரணமாக தான் எல்லா தேர்வுகளும் முறைகேடு. நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல, சிபிஎஸ்இ நுழைவுத் தேர்வு, சிபிஎஸ்இ எக்ஸாம், சிபிஎஸ்இ பிளஸ் 2 தேர்வை மதிப்பெண் போடக்கூடிய வேலை. அந்த மதிப்பெண் போடக்கூடிய வேலையை ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனத்தை கொடுத்திருக்காங்க திருத்துவதற்கு. அந்த நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்ட நிறுவனம். அந்த நிறுவனம் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பிளஸ் 2 தேர்வுத்தாளை திருத்துகின்ற பொழுது அதிலே முறைகேடு. எனவே அந்த முறைகேடு இருப்பதை அந்த பிளஸ் 2 தேர்வு மாணவர்களை கண்டுபிடித்தார்கள். எனவே இன்றைக்கு எல்லா தேர்வுகளிலுமே ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளிலே முறைகேடு என்று சொன்னால் அந்த தேர்வுகளை நடத்துவதற்கு கார்பரேட் நிறுவனங்களை ஒன்றிய அரசு நியமிப்பதால் முக்கியமான காரணம் என சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், ஒன்றிய அரசுக்கு பொறுப்பேற்க வேண்டும் சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் சொல்கிறது. இந்த மோசடி நுழைவுத் வினாத்தால் வெளியேறிய பிறகு அந்த கசி ஏற்பட்ட பிறகு இந்திய கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் தேசிய குழு தெளிவாக சொன்னார், பத்திரிகை செய்தியில் சொன்னார், இந்தியாவில் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் டீசென்ட்ரலைஸ் செய்ய வேண்டும், தேர்வுகளை பரவலாக்க வேண்டும், தேர்வுகளை மையப்படுத்தக்கூடாது சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கூறியது. தோழர் டி ராஜா கூறினார், இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய குழு கூறியது. ஆனால் அதுக்கு மாறாக மேலும் மேலும் தேர்வுகளை மையப்படுத்தக்கூடிய போக்கை ஒன்றிய அரசு செய்வது என்பது ஏற்பது அல்ல. தேர்வுகளை மையப்படுத்தும் நோக்கமே அந்த தேர்வு நடத்தக்கூடிய ஒரே ஒரு கார்பரேட் நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் லாபமாக ஈட்ட வேண்டிய நோக்கத்தோடு தான் மீண்டும் மீண்டும் ஒன்றிய அரசு அந்த தேர்வு நடத்துகிறது. எனவே தேர்வு என்பது கார்பரேட் கம்பெனிகளுக்கு, தேர்வு நடத்தக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொள்ளை லாபத்தை உருவாக்கி கொடுக்கின்ற நோக்கத்தோடு தான் அந்த தேர்வு நடத்துகிறார்கள். நீட் துணைத்தேர்வு நடத்துகிறார்கள் சொன்னால் அந்த தேர்வை பிளஸ் 2 ரிசல்ட் வரும் நடத்துகிறார்கள். பிளஸ் 2 எழுதி அதை ஃபெயில் ஆனவங்க கூட தேர்வு எழுதுறாங்க. பிளஸ் 2ல 50% மார்க் வாங்க முடியாதவங்க கூட அந்த தேர்வு எழுதுறாங்க. நோக்கம் என்ன? 22 லட்சம் பேரு 30 லட்சம் பேர் போன்று தேர்வுல அதிகமான எண்ணிக்கை எழுதினால் அதன் மூலமாக அந்த தேர்வு நடத்தக்கூடிய கம்பெனிக்கு லாபத்தை அதிகமாக அதிகரிக்க முடியும். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய படிப்புகளை நீட் தேர்வு கொண்டு வராங்க. படிப்புக்கு நீட் தேர்வு, பிசியோதெரபி நீட் தேர்வு, அதே போல பார்மசூட்டிக்கல் படிப்பு என்று சொல்லக்கூடிய பிஃபார்ம் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு, நீட் நுழைவுத் தேர்வு, ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்தியன் மெடிசன் சொல்லக்கூடிய படிப்புகளுக்கும் நீட் நுழைவுத் தேர்வு சொல்லி எல்லா படிப்புகளுக்குமான தேர்வாக நீட் நுழைவுத் தேர்வை மாற்றி அதை எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கையை 22 லட்சமாக உயர்த்தி அதன் மூலமாக கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய நிலையை ஒன்றிய அரசு உருவாக்குவதுதான் இந்த தேர்வு முறைகேட்டுக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே சமயத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 முறை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்துல இளநிலை முதுநிலை மருத்துவர்களில நீட் தேர்வை விலக்கு பெறுவதற்காக, தமிழ்நாடு கட்டுப்பாடு விலக்கு பெறுவதற்காக மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. அதற்கு குடியரசு ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அதன் பிறகு திமுக ஆட்சி காலத்துல 2 முறை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதற்கும் ஒன்றிய அரசு அந்த விலக்கை வழங்கவில்லை. அதுக்கு மாறாக
தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 மூலமாக நீட் நுழைவுத்தேர்வை சட்ட ரீதியாக ஒன்றிய அரசு மாற்றிவிட்டது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எனவே இன்றைக்கு ஒன்றிய அரசு நீட் நுழைவுத்தேர்வு போலவே இன்றைக்கு எம்பிபிஎஸ்ல இறுதியாண்டு மருத்துவ படிப்புல பாஸ் செய்வதற்கான தேர்வு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் மாணவர்கள் தேர்ச்சிக்கான தேர்வு நடத்துகிறது. முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்பிலிருந்து இறுதியாண்டு மருத்துவ படிப்பு வரை எம்பிபிஎஸ்ல பாஸ் பண்ணணும் அல்லது ஃபெயில் ஆகணும்னாக்க அதற்கான தேர்வை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்துகிறது. அது போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில அரசு பல்கலைக்கழகம் நடத்துகிறது. ஆனா ஒன்றிய பிஜேபி அரசு என்ன செய்தது? தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 கொண்டு வந்து அதன் மூலமாக தேசிய அளவுல எக்ஸிட் தேர்வு எப்படி என்ட்ரன்ஸ் தேர்வோ அதே போல எக்ஸிட் தேர்வு சொல்லக்கூடிய நேஷனல் எக்ஸிட் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் தேர்வையும் ஒன்றிய அரசு பூத்த முனைகிறது. அதன் மூலமாக மாநில அரசு உரிமைகளை எம்பிபிஎஸ் தேர்விலும் பதிப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது. எனவேதான் தேர்வுகளை மையப்படுத்துகிறார்கள், தேர்வுகளை பல்கலைக்கழகம் நடத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது அனைத்துமே ஏற்படுவது அல்ல. இதற்கு சாதகமாகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை 2020 ஒன்றிய அரசு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக் கொள்கிறது. அதை பார்த்துக்க எல்லா மட்டங்களையும் 5ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ்ல பல்வேறு நுழைவுத்தேர்வு நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். எனவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அந்தந்த மாநில அரசுகளே தங்களுடைய மருத்துவக் கல்லூரியில மாணவர்களுக்கு நடத்துவதற்கான உரிமையை வழங்க வேண்டும். ஒன்றிய அரசு எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இந்தியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி இதற்கு மட்டுமே நுழைவுத்தேர்வு ஒன்றிய அரசு நடத்த வேண்டும். ஏற்கனவே இந்த ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் டெஸ்ட் சொல்லக்கூடிய தேர்வை மட்டுமே நடத்த வேண்டும். மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்களுக்கோ பிடிஎஸ் இடங்களுக்கோ எம்டி எம்எஸ் இடங்களுக்கோ அல்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்புகளான டிஎம் எம்சிஹெச் போன்ற படிப்புகளுக்கோ நர்சிங் படிப்புகளுக்கோ ஆயுஷ் படிப்புகளுக்கோ எந்த நுழைவுத்தேர்வையும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பேசுவது வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றியை கூறி ஒன்றிய அரசுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்து காக்ரோச் ஜனதா கட்சியுடைய போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும், இடதுசாரி மாணவர் இளைஞர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.